ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். குழந்தையே, உன் வாழ்க்கை சிறப்பாக இல்லை என்று நினைத்து அப்படியே உட்கார்ந்திராமல், உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சிறப்பாக எப்படி மாற்றலாம் என்று சிந்தித்தால் வெல்ல யாரால் முடியும்? வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலை வந்தாலும் அதைக் கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதுமே உன் சாயி தேவாவாகிய நான் துணை நிற்கிறேன். குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல் வீண் போகவில்லை. நீண்ட காலமாக நீ ஏங்கிய ஒரு நிகழ்வு இனிதே நிறைவேறப் போகிறது. கடந்து வந்த காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை முதலில் நிறுத்திவிடு. அதை நினைத்து அதையே சிந்தித்து கொண்டு இருப்பதால் கடுகு அளவு கூட பலன் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. அடுத்து என்ன, நம் வாழ்க்கையில் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்று உன்னுள்ளே சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உன் வாழ்க்கைக்கு புது வழி பிறக்கும். உன்னுடைய கண்களுக்கு உன் சாயப்பா தெரியவில்லை என்பதால் நம் சாயப்பா நம்மை விட்டு விலகிவிட்டார், நம்மை விட்டு தூரமாக சென்று விட்டார் என்பது அர்த்தம் கிடையாது குழந்தையே. உன்னுடைய அழுகையையும் மனவேதனையும் மன குமுறலையும் பார்த்து கொண்டு எப்படி நான் நின்று கொண்டே இருப்பேன்? என்னுடைய அன்பான குழந்தையல்லவா நீ? இந்த உலகத்தில் எதுவுமே நிலை கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துன்பங்கள் மட்டும் உன்னிடமே நிலையாகி இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது. இருக்கவும் உன் சாயி தேவா அனுமதிக்க மாட்டேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்ல காலம் துவங்கவிருக்கிறது. வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீதான் வெல்லப் போகிறாய். குழந்தையே, உனக்காக எல்லையில்லாத ஒரு சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. எனவே எப்பொழுதும் கவலைப்படாதே. உன் மனம் முழுவதுமாக என்னை நினை. எப்பொழுதுமே என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிசயமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். நீயே அதிசயத்து நிற்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து. எதுவானாலும் உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். நிலையாக இருக்கும் நான் உன்னுடைய சந்தோஷத்தை நிலைநிறுத்தவே போராடி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடையவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளின் வலிமைகளை குறைக்கும் வேலையையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். குழந்தையே, நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு இனிதே அரங்கேறப் போகிறது. நீயே நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு நிற்பதை பார்த்து நான் பூரிப்படையப் போகிறேன். எனவே என் கண்மணியே, எதை நினைத்தும் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீதான் ஜெயமாக, சர்வ நிச்சயமாக. இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். சாயி சாயி என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் என் பிள்ளையின் பிரச்சனைக்கு, அந்த பிரச்சனைக்கான வழியை என் பிள்ளையின் அறிவில் நான் உதிக்க செய்வேன், வழிகாட்டுவேன், வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். திடீர் திருப்பத்தால் நம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக, உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி இன்றே உனக்கு புரியும்.
நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்பிக்கையாகவும் இரு. பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டி பிடித்து விடலாம். உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி மாறப்போகிறது. இனி என்றுமே உன் வாழ்வில் சந்தோஷத்திற்கு பஞ்சமே இருக்காது. வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மலரப்போகிறது. அந்த நல்ல தருணம் நெருங்கிவிட்டது. அன்பிற்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் ஈடு இணையாக உன்னை என்னருகில் வைத்துக்கொண்டு நான் பாதுகாத்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நிகழும்படி நான் செய்யப் போகிறேன். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருள் சூழாமல் நான் பாதுகாப்பேன். நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு என் பிள்ளையே. நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உனக்கான என்னுடைய அற்புதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நீ புண்ணிய ஆத்மா. என் மீது நம்பிக்கை வை. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ என்னுடைய பொக்கிஷம். நீ என்னுடைய பிரியமான குழந்தை. என்னுடைய அனுமதியின்றி எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ இது நாள் வரை இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சர்வ நிச்சயமாக இது நடக்கும். நடந்தே தீரும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராக வாகிலும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்காக எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் வா என் பிள்ளையே. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே.
இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று வருத்தமடையாதே என் பிள்ளையே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அற்புதம் எல்லாம் காத்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா அதை தீர்மானித்து விட்டேன். கவலைப்படாதே, அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கிறேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் உன் சாயி தேவா. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் வேணால் ஆகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் உன் சாயி தேவா. யார் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பார்களாயின் அவர்களுடைய உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை போக்க, உன் மன வலிகளை துடைக்க. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலிருந்தும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே எப்பொழுதும் இருப்பாய். நானே உனது தந்தை, நானே உனது தாய். அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய்? உன் கவனம் என் மீது இருக்கட்டும் குழந்தையே. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும். என் அன்பு பிள்ளையே, தூங்காத இரவுகள் பல இருக்கலாம். ஆனால் விடியாத இரவு என்று எதுவுமே இல்லை. முடியாத செயல் என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எனவே வெற்றியோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னில் நிலைப்பதில்லை குழந்தையே. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். உன் செயல்களை பற்றி நான் நன்கு அறிவேன். நீ என்ன வேண்டுமோ அதை செய்வாய். எப்பொழுதும் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு மட்டும் நீ பயந்தால் போதும். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை உன் சாயப்பா நிச்சயமாக உன் கண்களுக்கு காட்டுவேன். அந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டு இரு. தீராத நம்பிக்கையோடும் விடாத முயற்சியோடும் உன் பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இரு. உனக்கு எல்லா திசைகளிலிருந்தும் உனக்கு பாதுகாவலனாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில் வைத்து விடுவேன் உன் சாயிநாதா. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் முடித்து காட்டும் சாயிநாதா. நீ விரும்பியதை தர எனக்கு ஒரு நொடி போதும். அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் ஒரே நொடியில். பயப்படாதே. நான் இருக்கும் வரை எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது பரிபூரண ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், போற்றப்படுவாய். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் உயருவாய். இதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்காக அஞ்சுகிறாய்? நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால்
இறைவன் உன்னை மேலே மேலே தூக்கி விடுகிறான் என்று நினைத்துக்கொள். நாம் நிச்சயமாக நம் வாழ்வில் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கை கொள். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்று தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன் குழந்தையே. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு தரப்போகிறேன் பிள்ளையே. தவற விட்டு விடாதே. உனக்கான கடைசி காலகட்டம் இது. ஒரு முறை மனதில் நினைத்தாலே போதும், நினைத்ததை அனைத்தையும் 100% நிறைவேற்றித் தரும் உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது ஏன் இந்த பதற்றம் உனக்கு? விரைவில் என் பிள்ளையை ஒளி நிறைந்த பாதையில் அழைத்து உன் லட்சியத்தை நிறைவேற்றும் வேலையை நான் செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அமைதியாக இரு. எது நடந்தாலும் அப்படியே நடக்கட்டும். நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு அதை தாண்டி சென்று கொண்டே இரு. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் வரும்போதும் சோகம் வரும்பொழுதும் என்னை காப்பாற்ற யாருமே வரவில்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே வரவில்லை என்று புலம்பாதே. சோதனையில் நீ இருக்கும் பொழுதும் மனவேதனையில் இருக்கும் பொழுதும் நான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க வந்து கொண்டுதான் இருக்கிறேன் பிள்ளையே. நான் எப்படி வந்தேன், வந்து ஆறுதல் கூறினேன் என்று உனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் சாயப்பா வந்தேன். இதை நம்புகிறாயா? அவ்வளவுதான் குழந்தையே. நல்லவராய் இருப்பது எப்பொழுதும் நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் இருப்பது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கும். எனவே சிந்தித்து செயலாற்று குழந்தையே. எப்பொழுதும் தலைக்கணமாக இருந்தால் அது உன்னுடைய மதிப்பை மிக குறைத்துவிடும். அதே போல தற்பெருமை உனக்கு அழிவைதான் தேடித்தரும். நீ மற்றவர்கள் மீது அன்போடு இருந்தால் அது உனக்கான பாசத்தை மீட்டுத் தரும். எனவே மற்றவர்கள் மீது எப்பொழுதும் அன்பாக இருந்த பழகிக்கொள். நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து நினைத்து கலங்காதே. நம் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை எப்படி வாழ்வோம், அதை என்ன பண்ண வேண்டும் என்று யோசிக்காதே. நீ என்னதான் யோசித்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து கொடுப்பேன் என் குழந்தையே. கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதில். அதற்காக நீ அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வேறு எங்கும் போய் தேடவே வேண்டாம். அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை நிம்மதியாக எப்பொழுதுமே வைத்துக்கொள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வெளிவரும். நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்காக உனக்கு இந்த பயம்? எப்பொழுதும் தான் செய்யும் சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவர்களிடம் சற்று விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை என்றால் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறாகிவிடும். இந்த உலகத்தில் எல்லோர் முகங்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. உண்மையான முகத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவருடைய கோபத்தை வைத்தே அவர்களின் உண்மையான முகத்தை அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு போல. அந்த விளையாட்டில் யார் வெற்றி கொள்ள வேண்டும், யார் தோல்வியுற வேண்டும் என்பது முக்கியமல்ல. விளையாட்டில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு வாழ்க்கையை சரிசமமாக நடத்தி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒரு விஷயம். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே. அவர்களை தேடப்போய் நீயும் உன் வாழ்க்கையில் தொலைந்து விடாமல் பாதுகாத்துக்கொள். இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேடலாம். ஆனால் வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேட முடியுமா? அல்லது இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேட முடியுமா? அதுபோலத்தான் நீ செய்வதும். ஒரு உறவை கைப்பிடிக்க பல உறவுகளை உதறி தள்ளும் குணம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. அப்படி இருந்துவிட்டு காலம் போன கடைசியில் உதறி தள்ளிய உறவுகளை வருந்தி என்ன பயன் இருக்கப் போகிறது? பலரின் எண்ணங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு, ஏக்கங்களும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது.
அனைவரின் ஏக்கங்களும் ஏதோ ஒரு உறவுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் நம்பு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை நம்பிவிடாதே. தோல்வியைக் கண்டு எப்பொழுதுமே பயப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். என் குழந்தையே, எது உன்னிடம் நிரந்தரமாக நிலைக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு முதலாவதாக விலகிச் செல்லும். ஏனென்றால் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று இருப்பது நாளை இருக்காது, நாளை இருப்பது மற்றொரு நாள் அது இருக்காது. இந்த வாழ்க்கையே நிலையில்லாதவைதான். இந்த உலகில் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சிகளால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். என் குழந்தையே, நீயும் தைரியமாக இருந்து உன்னிடம் வரும் சூழ்ச்சிகளிலிருந்து எப்படி முன்னேறலாம், எப்படி சூழ்ச்சிகளிலிருந்து வெளிவிடலாம் என்பதை தீர்க்கமாக செயல்படுத்து. யாரையும் மிக எளிதாக எண்ணிவிடாதே. சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த சூழ்நிலைக்கேற்ப செயல்படு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட மாட்டாய். இதுவரை எதுவும் தவறாக நிகழ்ந்ததில்லை. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. எந்த தீங்கு உன்னை நெருங்கினாலும் அதை தவிடு பொடியாக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனப்போராட்டம் உனக்குள்? கடைசி காலகட்டம் இது, உன் கஷ்டங்களுக்கான இறுதி நாள் இது என்று நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எப்பவுமே எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே செய். நடப்பது எல்லாம் நன்மையாகவே உனக்கு நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யாராவது உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால், யாராவது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால், யாராவது உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்றால், இறைவன் உன் அருகில் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை, ஆசைப்பட்டதை, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உனக்கு தரப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், என்னாகுமோ ஏதாகுமோ என்று வருத்தப்படாமல், பயப்படாமல் சந்தோஷமாக இரு. அந்த மகிழ்ச்சியான செய்தியை, மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பார்க்க ஆயத்தமாகு. மனதை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இதுவரை சோகத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கை இனி சந்தோஷத்தை பார்க்கப் போகிறது. மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப்பா போகிறாய். ஓடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல போகிறாய். என் வாழ்க்கை மாறிவிட்டது சாயிநாதரே, நான் நினைத்தபடி மாறிவிட்டது, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று என்னிடம் ஓடி வந்து என் காலடியில் சரணடையப் போகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால் தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால் தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே. அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நித்தம் நித்தம் இரவும் பகலும் உன்னை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கலாம், உனக்கு எப்படி சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவா நீ பயப்படுகிறாய்? அவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்?
அவர்களை நினைத்து ஏன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறாய்? இவர்களின் பேச்சிற்காகவா, அவர்கள் கொடுக்கும் சிக்கலுக்காகவா உன் வாழ்க்கையை நீ துளைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஒதுக்கிவிடு என் பிள்ளையே. அவர்களையும் அவர்கள் பேச்சையும் முதலில் ஒதுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை உன்னை வந்து சேரும். நான் அதை உனக்காகவே சேர்த்து வைப்பேன். இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியல் விடியும். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ மட்டுமல்ல, நானும் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை தாண்டிதானே வந்திருக்கிறேன். கஷ்டங்களை பார்த்துதானே வந்திருக்கிறேன். சிக்கல்களை எல்லாம் கடந்துதானே வந்திருக்கிறேன். ஒரு கல்லானது அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டால்தானே அழகான சிலையாகவே வர முடியும். அதே போல உனக்கான வடிவம் கிடைக்கும் வரை உனக்கான சிக்கல்கள் அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள் பிள்ளையே. சில நாட்கள்தான் பொறுத்து கொண்டால் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். பொறுமையோடு இருந்தால் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான தீர்வு நிச்சயமாக பிறக்கும். ஆனால் கவலைப்படாதே. உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிய பிறகு நீ அந்த நிலவைப் போல மிக அழகாக பிரகாசிப்பாய். உன் வாழ்வும் மிக அழகாகவே பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு சிக்கல் கொடுத்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாமே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கையேந்தி நிற்பார்கள். உன்னிடம் அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து. அதுவரை பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுதும் நான் உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன். நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய். பிரம்மாண்டமாக உருவெடுக்கப் போகிறாய். உன் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அழகிய சிற்பமாக நீ உன் வாழ்வில் உருவெடுக்கப் போகிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. நீ பிரம்மாண்டமாக உருவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டது உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு கொடுக்காமல், உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது, கிடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். இது உன் மனதிற்கு எப்பொழுது தெள்ளத் தெளிவாக புரிகிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே நடக்கும். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும்போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன். நான் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் அனைத்தையும் முடித்து விட மாட்டேன். நின்று நிதானமாக ஒரு காரியத்தை செய்வேன். அதனால் உனக்கு சற்று கால தாமதமாகுவது போலத்தான் தோன்றும். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். அதுவும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நீ கேட்டவுடன், நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்.
அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன், உனக்காகவே அனைத்தையும் செய்வேன்.